உங்களை எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சவங்க நீங்க சிந்திச்சு பார்க்கணும். 10 ஆண்டு காலம் அம்மாவுடைய அரசு இருந்தது. அம்மாவுடைய ஆட்சியில அம்மா மறைவுக்கு பிறகு 4 ஆண்டு காலம் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் அம்மா கொடுத்த திட்டங்களை எல்லாம் அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு திமுகவுல ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்தார், ஸ்டாலின் மகன் ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு, ஸ்டாலினோட தங்கச்சி கனிமொழி அந்த வாக்குறுதி கொடுத்தாங்க. 5 பவுன் நகையை கொண்டு அடமான வைங்க, கவர்மெண்ட் நம்மளுதான் தள்ளுபடி வந்துடும். இன்னைக்கு எல்லாத்துக்கும் கண்டிஷன் 51 கண்டிஷன் போட்டிருக்காங்க. தாலிக்கு தங்கம் கிடையாது, திருமண உதவித்தொகை கிடையாது. அது கண்டிஷன் என்ன தெரியுமா? கல்யாண மண்டபத்துல பண்ணா கிடையாதான், காடு தோட்டம் இருந்தா கிடையாது, மச்சி வீடு இருந்தா கிடையாது. கல்யாண மண்டபத்துல கல்யாணம் பண்ணாம என்எச் ரோட்ல இருந்து கல்யாணம் பண்ணணும் இவங்களுக்காக. இதுதான் திமுக நிலை. விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடிக்கு 51 கண்டிஷன். யாரும் கடன் தள்ளுபடி எல்லாம் கிடையாது. இல்லைன்னு சொல்ல முடியாத பாட்டுக்கு கண்டிஷனை போட்டு இருக்காங்க. அம்மா ஸ்கூட்டி கிடையாது, எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் திமுக நிலை. நீட் தேர்வத்தை ரத்து பண்றோம்னாங்க, கல்வி கடன் ரத்து பண்றோம்னாங்க, ஒன்னும் கிடையாது. பொய்ய சொல்லி ஆட்சிக்கு வந்துருவாங்க. 5 வருஷம், அவ்வளவுதான் அவங்க நிலைமை. ஆனா மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அத்தனை திட்டங்களையும் கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கு நம்ம கல்யாணம் பண்ணிட்டு பத்திரிகை இணைச்சு கொண்டு அப்ளிகேஷன் கொடுத்தோம்னா 1 பவுன் தங்கம் கொடுத்த தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு பாகுபாடு பார்த்து பிரிச்சு போடுறாங்க. ஊசி கொரோனா ஊசி பாரத பிரதமர் கொடுத்தார் நரேந்திர மோடி. இந்தியாவில் இருக்க அத்தனை பேர்த்துக்கு இங்க திமுக காரன் பூரா அவங்க என்னமோ அப்ப மூட்டு கொண்டாந்த மாதிரி வாங்கி வச்சுக்க வேண்டியது துவக்கணும். அவங்களுக்கு தான் போடுவாங்களா? ஃபர்ஸ்ட் நடந்ததே இல்லையா? இங்க நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா எல்லாமே அண்ணா திமுக இருக்கிறதுனால அங்கெல்லாம் நடந்தது. கரூர்ல ஊசி 200 ரூபாய்க்கு விற்கிறானுங்க டோக்கனை. இதுதான் திமுக நிலை. கட்ட பஞ்சாயத்து, கொள்ளை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை திமுக ஆட்சியில் வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய கொலை நடக்கும். போலீஸ் கமிஷனர், போலீஸ் டிஜிபி சொல்றாரு எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்றோம்ங்கிறாரு. எத்தனை நாளைக்கு அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பீங்க? 1 வாரம் வச்சிருப்பீங்க. ஜாமீன்ல வந்தானா மறுபடியும் திருப்பி அறுவடை நடந்துட்டு ஊருக்குள்ள வரானுங்க. அதனால நீங்க நல்லா சிந்திச்சு, போன தடவை மக்களை ஏமாத்தி போட்டு வாங்கிட்டாங்க நம்ம பார்த்து. அதனால மறந்துடாதீங்க. உங்களுக்கு நல்ல அறிமுகமான வேட்பாளர் தானேஷ் உங்களுக்கு தெரியும். இது ஓட்டு போட்ட 3வது தடவை. இந்த தடவை ஓட்டு போட்டு உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் இல்ல, எங்கேயோ இருந்து வந்த ஒரு அம்மா ஜெயிச்சுட்டு போயிருச்சு. அந்த அம்மா பார்த்துட்டு நீங்க பார்த்ததோ கிடையாது. அந்த அம்மாவுக்கு இந்த ஊர் பேர்லாம் தெரியாது. அந்த அம்மா ஜெயிச்சுட்டு போயிருச்சு. அதனால வைஸ் சேர்மன் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தானேஷ் எப்ப இருப்பார், என்ன சொல்றீங்களோ செஞ்சு கொடுக்குறோம். இந்த மண்டபத்துக்கு முன்னாடி அந்த சீட்டு கேட்டிருக்காங்க, அதை போட்டு தரோம்னு சொல்லிட்டேன். நானு போட்டு கொடுத்துறேன். நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. உங்களில் ஒருவனாக இருந்து உங்களுக்கு பணி செய்ய காத்திருக்கக்கூடிய வேட்பாளர், நன்கு அறிமுகமான வேட்பாளர், தொகுதிக்குள்ளே இருக்கு, எல்லா ஊரும் தெரியும். எம்எல்ஏ ஓட்டு போடுறீங்க. இந்த அம்மாவுக்கு ஏதோ எந்த ஊரா தெரியுமான்னு நல்லா சிந்திச்சு பாருங்க.